இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் பார்க்க போறோங்க. ரெண்டு பொருட்களை மட்டுமே வச்சு இந்த நேச்சுரல் ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போறோம். முடி வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா கொட்டுது, தலையில வந்து சீக்கிரமே சொட்டை விழுந்துருது, முடி சீக்கிரமே வெள்ளையாயிருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ரெண்டு பொருட்களை மட்டுமே வச்சு நீங்க ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் கருமையாகிறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஹேர் growth செம்மையா இருக்கும். இப்ப வாங்க இந்த நேச்சுரல் ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஒரு துண்டு அளவு கத்தாழை எடுத்துருக்கேங்க. கத்தாழையை நல்லா பறிச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை துண்டு துண்டாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து அரைச்சும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் துண்டு துண்டாகவும் சேர்த்துக்கலாம். இந்த கத்தாழை வந்து நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா ஷைனிங் ஆக்கும், ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்கேல்ப் எல்லாத்தையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா செய்து கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெள்ளை முடி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த கத்தாழை வந்து இருக்குங்க. அடுத்து வந்து இதில் நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செம்பருத்தி பூக்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அது வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கிடைக்கும் போதெல்லாம் வந்து செம்பருத்தி பூ வந்து இந்த மாதிரி காய வச்சு பச்சையாக அப்படிலாம் சேர்த்து வச்சுக்குவேன். ஏன்னா யூஸ் பண்ண நம்ம ஹேர் டை ஆயிலோ இல்லை ஹேர் ஆயிலோ இல்லை நம்ம நிறைய வந்து ஹேர் டை எல்லாம் போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பச்சை கலர் காம்பை எடுத்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ காய்ச்ச போகிறது வந்து பார்த்திங்கன்னா 50 ml ஹேர் டை ஆயில் தான் காய்ச்ச போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு 10 கிட்டக்க எடுத்துக்கிட்டால் போதுங்க. ஓகேவா, ஒரு 10 கிட்ட எடுத்துக்கலாம். பொருட்களை சேர்த்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பொருளையும் நான் சேர்க்க போகிறேன். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ரெண்டுமே போதும். முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போது இதை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து இதில் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பொருள் சேர்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா, கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகத்தை சேர்க்கறதுனால முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும். இது வந்து இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த 2 பொருட்கள் மட்டுமே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த கத்தாழையும் இந்த செம்பருத்தியும் நல்லா வந்து வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஹேர் டை ஆயிலை காய்ச்சிக்கணுங்க. ஹேர் டை ஆயிலை காய்ச்சறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா சொல்கிறீங்க. நீங்கள் கரெக்டான பதத்தில் ஹேர் டை ஆயிலை காய்ச்சி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கும். பாருங்கள், நல்லா வந்து சட சட சடன்னு சத்தம் வருது பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து எல்லாமே நம்ம பச்சையாக சேர்க்கறதுனால அதில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து எண்ணெயில் வந்து சடசடப்பை உருவாக்கும். இந்த சடசடப்பெல்லாம் அடங்கணும். நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா வெந்து வரணுங்க. பாருங்கள் எப்படி வந்து செம்பருத்தி பூ நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது. இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்து நரைமுடி வந்துடுது, முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஆயில் தடவுறது, ஹேர் டை போட்டுக்கிறது, இதை தாண்டி நீங்கள் உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சத்துள்ள பொருட்களாக சாப்பிடுங்க. நம்மளுடைய இன்டேக்கும் நல்லா இருந்தால் நம்ம தேய்க்கிற வெளிப்புறத்தில் தேய்க்கிற இந்த ஆயில் ஹேர் டை இது எல்லாமே நம்மளுக்கு இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேவா, நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பிடி கருவேப்பிலையை எடுத்துட்டு நல்லா வந்து மோரோட சேர்த்து அரைச்சி குடிச்சிட்டு வாங்க. அது எல்லா விதமான பிரச்சனைக்குமே தீர்வாக இருக்கும். நம்ம உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, கர்ப்பப்பை பிரச்சனை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சூடு பிரச்சனை, இது எல்லாமே தீர்க்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சூடு குறைஞ்சாலே நம்மளுடைய ஹேர் growth செம்மையாக இருக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வந்து சரப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு வருது. சிம்மிலேயே வச்சு தாங்க கண்டிப்பாக செய்யணும். சீக்கிரமே வந்து எண்ணெய் வந்து சூடாகக்கூடாது. இந்த பொருட்கள்லாம் கிராஜுவலாக இந்த எண்ணெயில் இறங்கும் பொழுது தான் உங்களுக்கு ஹேர் டை ஆயில் வந்து 100% ரிசல்ட்டை கொடுக்கும்.
தேங்காய் எண்ணெயோட இந்த 2 பொருட்களை சேர்த்தாலே போதுங்க, நம்மளுடைய முடி பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா வந்து இதில் கருஞ்சீரகமும் சேர்த்துருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை வந்து விட்டுடலாம். நல்லா சடசடப்பெல்லாம் அடங்கட்டும். பாருங்கள், சடப்பு தன்மைலாம் நல்லாவே வந்து அடங்கிருச்சு. கத்தாழை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இரும்பு கடாயிலேயே வந்து அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இந்த சூடில் இன்னும் கொஞ்சமே நல்லா வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வெந்துடும். ஒரு 2 hours அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறட்டும். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. ஒரு 2 hours இதிலே வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வந்து வடிகட்டியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கத்தாழையும் செம்பருத்தியும் இதில் ஊற உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஹேர் டை ஆயில் கிடச்சிருங்க. நல்ல ஒரு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை ஆயில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? தேவையானப்போ நீங்கள் ஒரு சில்வர் பவுலில் ஊற்றிட்டு எப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணணுமோ அந்த நாட்களில் நீங்கள் இது ஒரு பவுலில் வந்து சில்வர் பவுலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் இதை சூடு பண்ணுங்கள். ஆயிலை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுடுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் விடுங்க. டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1 hour விட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி ட்ரை பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிருங்க. முடி நல்லா கருன்னு அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். வெள்ளை முடி பிரச்சனை இருக்கிறவங்க இதை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது 100% உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். வெள்ளை முடிகள் எல்லாம் கருன்னு மாற ஆரம்பிக்குங்க. இந்த ஹேர் டை ஆயில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானப்போ நம்ம நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுலில் தேவையான அளவு மட்டும் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வரும் பொழுதுக்கு உங்களுக்கு வெள்ளை முடிகள் பிரச்சனை தீர்றதோட முடி நல்லா அடர்த்தியாக கருன்னு நீளமாக காடு மாதிரி வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.